வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக தலித் சமூகத்தைச் சேர்ந்த முருகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஏன் கட்சிக்கு தலைவராக்கப்பட்டார்? இந்த கேள்விக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் 2 நாட்களுக்கு முன்பு அளித்த பேட்டியே சரியான பதிலை வழங்கி கொண்டு இருக்கிறது. வேதகுலத்தை சார்ந்த மனுவாதிகள் பேசுகிற வர்ணாசிரம தர்மத்தை தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரே நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதவியில் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் பாஜக தலைவர் முருகனிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுள் என்று கூறுகிறீர்களே, கோயில் கர்ப்பகிரகத்துக்குள் அந்த கந்தசஷ்டி கவசம் என்ற தமிழ் பாடலை பாட முடியுமா, ஏன் பாடுவதில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். முருகன் கோயிலில் கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். நாங்கள் கர்ப்பகிரகத்துக்குள் பாடப்படுகிறதா என்று கேட்கிறோம் என்று நிருபர்கள் கேட்டபோது முருகனுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே ஆகம விதிகளை படிதான் கோயில்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஆகம விதிகள்தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கின்ற கொள்கை. எனவே நான் ஏன் கோயிலுக்குள் கர்ப்பகிரகத்திற்குள் போக வேண்டும்? அதற்கான அவசியம் எனக்கு என்ன வந்திருக்கிறது? அதற்காக வேதம் படித்த புரோகிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்தான் போக வேண்டும். அதைத்தான் ஆகம விதி கூறுகிறது என்று ஆத்திரத்தோடு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். 2015 ஆண்டிலேயே உச்சநீதிமன்றம் அனைத்து இந்துக்களும் சாதி வேறுபாடின்றி உரிய பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகலாம் என்று சொல்லிவிட்டதே, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டதற்கு முருகன் மேலும் ஆத்திரமாகி, நாங்கள் ஆகம விதிப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த பிரச்சனை இப்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. நான் அது பற்றியெல்லாம் கருத்து சொல்லி கொண்டிருக்க முடியாது என்று திட்டவட்டமாக அவர் கூறிவிட்டு ஆத்திரத்தோடு பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலிருந்து வெளியேறிவிட்டார் என்று செய்திகள் வருகின்றன. இது குறித்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினருக்கும் உரிய அர்ச்சகர் பயிற்சியை பெற்ற 203 ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இந்துக்கள் வேலை வாய்ப்பில்லாமல் 15-20 ஆண்டு காலமாக காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகம விதிப்படி ஒரு கோயிலில் ஐயர், ஐயங்கார், சாஸ்திரி, சர்மா அர்ச்சகராக இருந்தால் அவர் மட்டும்தான் இருக்க முடியும், ஏனைய சாதியினர் நுழைவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி தடைப்படுத்துகிறது ஆகம விதிகள். இந்துக்கள் அனைவரும் சமம்தான், இந்துக்களுடைய உரிமைகளுக்காக தான் எங்கள் கட்சி போராடுகிறது என்று கூறிக்கொண்டு ஒரு பக்கம் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அந்த இந்துக்களிலேயே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் வேறு, வேதம் படித்த மனு தர்மத்தை வாழ்க்கையாக கொண்ட உயர்சாதி இந்துக்கள் வேறு, எல்லா இந்துக்களும் சமமாக முடியாது என்ற ஆகம கொள்கைதான் எங்கள் கொள்கை என்று வெளிப்படையாக இப்போது அறிவித்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர். ஆக பாஜக யாருக்கான கட்சி என்பதை இப்போதாவது உணர்ச்சி உள்ள இந்து மதத்தின் நம்பிக்கொண்டிருக்கின்ற தமிழர்கள் தன்மானத்தோடு சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.